அன்போடு நான் சந்திக்கிறேன். தேவனுடைய சமாதானம், கிருபை, அவருடைய பரிகுணம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவன் சங்கீதம் 96 சொல்லுது அவர் கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவரும் எல்லா தேவர்களையும் பயப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அப்ப அந்த தேவன் எல்லா தேவர்களும் அவர் பெரிய தேவன் அவர் பயப்படத்தக்கவர், அவர் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவர். இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியத்திலும் காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். யாக்கோப்பு சொல்றார் வேதம் சொல்லுது யோவான் 4:12 சொல்லுது அவர் யாக்கோப்பிலும் பெரியவராக இருக்கிறார் என்று அந்த வசனத்துல நீங்க பார்க்கலாம். யோவான் 8:53 சொல்லுது அவர் ஆபிரகாமிலும் பெரியவர். அந்த நாட்கள்ல ஆபிரகாம் பெரிய மனுஷனா இருந்ததுனால அவரிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். மத்தேயு 12:42 சொல்லுது அவர் சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் ஞானத்துல வல்லவராக இருந்தவர், ஐஸ்வர்யத்துல மகிமையா இருந்தவர். அவர்கள் காட்டிலும் என் தேவன் பெரியவராக இருக்கிறார். மத்தேயு 12:41 சொல்லுது அவர் யோனாவிலும் பெரியவராக இருக்கிறார். நினைவேனுடைய அந்த மக்கள் மனம் திரும்பின பொழுது அந்த யோனாவுடைய வார்த்தையை கேட்டு அதனால அவர் யோனாவிலும் பெரியவர் என்று வேதம் காண்பிக்கிறது. அவர் தேவாலயத்திலும் பெரியவர். 12 மத்தேயு 6 சொல்லுது அவர் தேவாலயத்திலும் பெரியவர். எந்த தேவாலயத்திலும் அவரை அடக்க முடியாது, கொள்ள முடியாது. அவளை மகிமை பொருந்தியவர், அவர் வல்லமை பொருந்தியவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், சோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் பெரியவர். ஆனா வேதம் சொல்லுது நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியம் இருக்கு. இவ்வளவு பெரிய தேவன் 1 யோவான் 4:4 சொல்லுது நாம் அவருக்குள்ள அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராக இருப்பது அந்த உலகத்துல இருக்கிற காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த தேவன் பெரியவர். அந்த பெரியவர் இந்த கால வேளையில உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய ஊழிய பாதையில, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய சரீரத்துல, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இதோ நீ அவர் நோக்கி கூப்பிடும் போது நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன் சொன்ன தேவன், அந்த பெரிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கேட்கறதுக்கு அருமையான தேவ பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில அவர் ஒரு பெரிய காரியம் செய்வாராக. இந்த உலகத்திலே பலர் பெரியவர்களாக வந்தார்கள், கடந்து போனார்கள். ஆனா நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே அவர் பெரியவராயிருந்து அவர் இந்த பூமிக்கு அவர் அழகாக இன்றைக்கும் நம் மத்தியில ஜீவிக்கிற தேவனாக, ஜீவனுள்ள தேவனாக நம்மோட கூட இருக்கிற தேவன். அவரை நோக்கி பாருங்கள். இந்த காலவெளியில வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். ஜெயிப்போமாக. கிருபையானது நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே காலை விளக்காக நன்றியப்பா. நாம் ஆராதிக்கிற கர்த்தனை பெரியவர், உன்னதர், மகத்துவம் உள்ளவர், மாறாதவர், நன்மைகள் செய்தபடியினால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான காலவெளியில கூட இந்த கேட்டுள்ள பிள்ளைகள் மத்தியிலே சூழ்நிலைகள் மாறப்படட்டும், நிலைகள் மாறட்டும். என் பெரிய தேவன் குடும்பங்கள்ல பெரிய காரியங்களை செய்யும்படியாக அன்பின் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாளுக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதியும். தேவகிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம பிதாவே. ஆமென்.